Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது திமுகன்றது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இன்னமும் திராவிடன் அவங்களே ஆட்சியாக ஒன்றுமே புரியல. இது இவங்க போனால் அவங்க போனால் இவங்க புதுசாக யாரும் வரக்கூடாதா? இதுதான் ஆகையினால திமுக தான் என்ன வரணும். வராட்டி கட்டாயம் வந்து எடப்பாடி வருவார். போலீஸும் சரி கிடையாது, கவர்மெண்ட்டும் சரி கிடையாது, வேஸ்ட் இவங்க வந்தது. 2026 2036 வரைக்கும் அவங்க ஆட்சி இருந்தாலே நல்லா இருக்கும் தமிழ்நாடு. நம்ம விருப்பம் எங்கள் விருப்பப்படினாக்கா யாருக்கு மக்களுக்கு தருவாங்களோ அவங்க தான் வரணும். அனைவருக்கும் வணக்கம். இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி 2026 டிஎம்கே தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கருத்து என்ன, யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சில டிஎம்கே வராதுமா, ஏடிஎம்கே தான் வரும். ஆனால் கருத்து கணிப்பில் நிறைய கருத்து கணிப்பில் இவங்க நிறைய கொள்ளடிக்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். உங்களோட கருத்துப்படி யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? நாங்கள் வந்து ஏடிஎம்கே வரணும்னு நினைக்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது திமுகன்றது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். காரணம் என்னென்னா, நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மக்களுடைய எதிர்ப்பு இருக்குது. நல்லது செய்கிறாங்க, ஆனால் அதே நேரத்தில் சில இடத்துங்களை வந்து ஏழை மக்களுடைய குடிசைகளை எடுத்து வீடுகளை எடுக்கிறாங்க. காரணம் என்ன, அப்போ வந்து 40 வருஷம் 50 வருஷமாக அவங்க வரி கட்டுறாங்க, டாக்ஸி கட்டுறாங்க, இபி பில்லு கட்டுறாங்க, மெட்ரோ வாட்டர் லைன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூரில் பார்த்திங்கன்னா அந்த இடங்களே எடுக்கிறதுக்கு கோர்ட்டு ஆர்டர் பண்ணிடுச்சுன்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னதுனாக்கா, இப்போ ஓட்டு போட்ட மக்களுக்கே ஒரு ஆபத்தாக வந்து முடிகிறதுனால ஒரு சந்தேகம்தான். ஆனாலும் கொஞ்சம் நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வராங்க, அதையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். இதுதான் என்னுடைய கருத்து. வருவாங்கன்றாங்களா இல்லைன்றீங்களா? அது சொல்ல முடியாதுமா. ஏன்னா இப்போது ஓட்டு போடுற மாதிரி எங்களை மாதிரி மக்களுடைய முன்னாடி நாங்கள் எதுக்கு போட்டோன்னா, ஒரு மற்றோடைய எதிர்கட்சி முன்னாடி அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி செய்த தவறு சுட்டி காட்டி நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ நான் திமுக தான் ஓட்டு போட்டேன். ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா மக்கள் இப்போ என்னை போல் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, என்னை போல் ஒரு மக்களுக்கு பிரச்சனை வரும்போது நான் அவங்களுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும், அரசியலுக்கு பண்ண முடியாது இல்லையா? இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஏற்பாராக தான் இருக்கும். சந்தேகத்தின் முடிவு தான் இது. நீங்கள் யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க வந்தால் நல்லது. நம்மளுடைய ஆசையாக தானே மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க வந்தால், யார் வந்தாலும், அது திமுகவோ அதிமுகவோ விஜயோ நாம் தமிழரோ யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்து வந்தால் நமக்கு சந்தோஷம்தான். அதுதான் நம்முடைய ஆசை. திமுக தான் வரணும் இல்லை, திமுக நல்லது செஞ்சால் வரலாம், அதிமுக நல்லது செஞ்சால் வரலாம். சரிங்களா? இப்போ இருக்கிற விஷயம் என்னன்னாக்கா, மக்கள் வந்து இப்போ திமுக அதிமுக செஞ்ச தவறுக்கு தான் நம்ம திமுக ஓட்டு போட்டு வர வச்சோம். இப்போ திமுகவும் அதே தவறு செய்கிறதா இருந்தாக்கா அப்போ எப்படி மக்கள் அவர்களை ஓட்டு போட முடியும்? அது இருக்கு இல்லைங்களா? இது சந்தேகம் தான். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இல்லை, யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிட்டாங்கம்மா. இப்போலாம் தெளிவாக இருக்கிறாங்க. பொதுவாக அரசியல்னாவே முதல்ல பெரியவங்க தான் சொல்லுவாங்க, ஆனால் இப்போ ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க தான் முடிவு எடுப்பாங்க, நல்லாவே எடுப்பாங்க. உங்கள் விருப்பப்படி யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள்? விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரட்டும், வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ரீசன்னா எல்லாமே யங்ஸ்டராக இருக்கும், ஸோ பண்ணுறதும் புதுசாக இருக்கலாம். அதுதான் புது ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இன்னமும் திராவிடன் அவங்களே ஆட்சியாக ஒன்றுமே புரியல. இது இவங்க போனால் அவங்க போனால் இவங்க புதுசாக யாரும் வரக்கூடாதா? இதுதாம்மா, வேறு எதாவது நல்லா இருக்கும். அது எப்படி அலையன்ஸ் இருக்கோ அப்படி தான் இருக்கும். வருவாங்கன்றீங்களா, வர முடியாதுன்றீங்களா? அதான் சொல்கிறேன். அது இப்போ அவங்க சப்போஸ் தே கோ வித் பிஜேபி ஃபார் அலையன்ஸ்னாக்கா இன்னும் பிரைட்டாக சான்சஸ். இல்லை அவங்க தனியாக இருக்காங்க, இவங்க 2 பேரும் அலையன்ஸ்னாக்க தென் அந்த சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக. உங்கள் விருப்பப்படி யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நம்ம விருப்பம் எங்கள் விருப்பப்படினாக்கா யாருக்கு மக்களுக்கு தருவாங்களோ அவங்க தான் வரணும். அந்த மாதிரி யாரும் பண்ணுறாப்புல தெரியல, அதனால நாங்கள் என்னத்த சொல்கிறது. ஜாதி மதம் பேதம் பார்க்காம எல்லாருக்கும் நல்லது யார் பண்ணுறாலும் அவங்க வரட்டும். இப்போ வந்து எல்லாமே மக்கள் பைத்தியம் பிடிச்சி போய் விஜய் பின்னால் ஓடுறாங்க. அவர் வந்து இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கு பாஜகவில் இணைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு. ஆகையினால திமுக தான் என்ன
வரணும். வராட்டி கட்டாயம் வந்து எடப்பாடி வருவார், அது கன்ஃபார்ம். ஆனால் டிஎம்கே வராதுன்னு அர்த்தம். வேஸ்ட்டு வந்து வேஸ்ட்டாக வந்து அவங்க வந்து என்ன பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு போலீஸு இது அதிகாரம் கூட கிடையாது. போலீஸாக போய் சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், நீ ஏன் போய் படுத்தாங்க, அவங்ககிட்ட ஏன் போய் பேசுகிறேன், எங்கே ஒன்று அர்த்தம் அடிச்சிட்டாங்கன்றான். போய் சொன்னான், ஸ்டேஷனில் போய் சொன்னான், நீ ஏன் அவனை போய் பேசினா அப்படின்றானுங்க. ஒரு இதுவும் சரி கிடையாது, போலீஸும் சரி கிடையாது, கவர்மெண்ட்டும் சரி கிடையாது. வேஸ்ட் இவனுங்க வந்தது. யார் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? யார் வந்தால் இதே பொசிஷன் தான், யார் வந்தால் ஒன்றும் மாற போகிறது கிடையாது, யார் வந்தால் இதே பொசிஷன் தான். நம்ம நல்லா தானே செய்கிறாரு முதலமைச்சர், வருவாங்க தான். ஆனால் இலவச பேருந்து எவ்வளோ லேடிஸ்க்கு பிரயோஜனமாக ஆகுது. அப்புறம் நிறைய திட்டம் நிறைய பண்ணிக்கிறாரு. வேற என்ன சொல்லணும், இதுவே கண்டினியூ பண்ணணும்னு 2026 2036 வரைக்கும் அவங்க ஆட்சி இருந்தாலே நல்லா இருக்கும் தமிழ்நாடு. ஒன்றிய அரசு நிதி தராதே தமிழ்நாட்டில் இவ்வளோ நன்மை நடக்குது. இதுக்கு மேலே என்னத்துக்கு? படம் நடிக்கிறவங்க படமாக நடிக்கிட்டோம், அரசியல் செய்கிறவங்க அரசியல் கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. புதுசாக ஏதாவது வந்து மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கலையா? ஆஹா, நல்லா தான் நம்ம இடம் இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன குறை இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு குறை எதனா இருக்கான்னு. நீ தான் சொல்லணும், குறை எதனா இருக்கா? என்ன பண்ணல தமிழ்நாட்டுக்கு? அவர் எல்லாமே தான் பண்ணுகிறாரு. எவ்வளோ மக்களுக்கு நல்ல திட்டம் உதவி, மாதத்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, பசங்களுக்கு மதிய உணவு, காலை உணவு எல்லாமே தான் பண்ணுறாரு. என்ன பண்ணல? ஏடிஎம்க்கு இருக்குது. ஏடிஎம்க்கு முதல்ல ஆட்சி நடத்துகிறாங்க, திருப்பி டிஎம்க்கு வந்திருக்கு. ஜெயலலிதா இருந்திருந்தா கொஞ்சம் டப்பாக தான் இருந்திருக்கும், வந்திருக்க முடியாது. டிஎம்க்கு வந்திருக்கு, ஓரளவு நல்லா பண்ணுறது மாதிரி மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. மக்களை வந்து கொஞ்சம் கவர்ந்துருக்காங்க. இந்த உதவித்தொகை, இந்த மாதிரி காலை உணவு, இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்து கொஞ்சம் கவர்ந்துருக்காங்க. முதல்ல விட கொஞ்சம் இதாக இருந்திருக்கு, கொஞ்சம் லஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த குடும்ப ஆட்சிங்கிற போது எல்லாமே அவங்களே வச்சுக்கிட்டா மற்றவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. வேறு அடுத்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும்ல. அப்போ அவங்க பேரன், அவங்க மகன், அவங்க நாத்துனா, அவங்க மாமியார், அவங்க மருமக, இப்படியே அவங்களே பதவி ஏற்றுக்கிட்டா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் கொடுக்கணும்ல. மற்றவங்க அந்த கட்சியில் உழைச்சவங்க அவங்களுக்கு. அதனால நமக்கு ஒரு வெறுப்பு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் யாருக்கு, அதாவது உங்கள் விருப்பப்படி யார் வரணும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் ஓகே தான், நல்லது செய்கிறவங்க யார் வேண்டாலும் வரலாம். இப்போ வந்து தற்சமயம் பொறுத்தளவில் ஏடிஎம்முக்கு வரலாம். ஏடிஎம்முக்கு பிஜேபி கூட்டாட்சி வந்தால் நல்லா இருக்குங்கிற என்னுடைய கருத்து. நம்ம எந்த கட்சியை சார்ந்தாரும் இல்லை, இருந்தாலும் அவங்க 2 பேர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒருத்தரே அரைச்சமாவே திருப்பி அரைக்கக்கூடாது. அது வந்து ஏடிஎம்முக்கு பிஜேபி வந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு கணிப்பு.